குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பை எடுத்துட்டு மார்க்கெட்டு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி பை எடுத்துட்டு அதாவது மருந்து கடைக்கு போயிட்டு 5000 6000 சொல்லிட்டு மொத்தமாக இன்சுலின்னு பிபி மண்ணாங்கட்டி எல்லா மாத்திரையும் வாங்கிட்டு வராங்க. கேட்டால் இது இந்த காலத்தில் இந்த சாப்பாடு சரியில்லை. அந்த காலத்துலேயும் இருந்ததுங்க சர்க்கரை. ஆமாங்க, சர்க்கரை அந்த காலத்துலேயும் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க. என்னன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, மதுமேகம்னு பேருங்க. சர்க்கரைக்கு அந்த காலத்தில் பேர் சர்க்கரை இருந்ததுன்னா அதுக்கு மதுமேகம்னு பேருங்க. சரி, இதை அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மருந்து மாத்திரை அது இது ஒன்றும் கிடையாதுங்க. இது பாகல். நல்லா கேட்டுக்குங்க. இது ஆஃப்டர் ஸ்டடியிங் தரோலி வேரியஸ் புக்ஸ் ஐ எம் ப்ரெசன்டிங் இட். பாகல். அடுத்தது வெள்ளை முள்ளங்கி. பாகல், வெள்ளை முள்ளங்கி. இது ரெண்டும் கூட இந்த புல் இருக்குது பாருங்கள் வீட்டில், அருகம்புல். அங்கே இருப்பாருங்க அருகம்புல். இது 3 தாங்க இதுக்கு தலையாய மருந்து. அதாவது கீரை வகைகள்லாம் சேர்த்துக்கணும். இந்த பாகல் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் பாகு ப்ளஸ் அல் அப்படின்வாங்க. பாகுன்னா சர்க்கரை, அல்லுன்னா நீக்கிறது. பாகல் அதாவது சர்க்கரையை உடம்புலேருந்து நீக்கிறது பாகல்னு பேர். அது இல்லாமல் நம்ம அவரை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க உணவில். நீங்கள் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் வீட்டில் உணவு செய்யும்போது பாகல்காயை கண்டிப்பாக சேர்க்கணும் சாப்பாட்டில். பாகல்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா வீட்டில் இப்போ நம்ம சுகருக்கு அந்த இன்சுலின் போடுறதெல்லாம் we could avoid. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி நேராக மார்க்கெட்டுக்கு போங்க, பாகற்காய் வாங்குங்க. வீட்டில் தினம் பாகற்காய் வேணாம். இன்றைக்கி பாகற்காய், நாளைக்கு முள்ளங்கி, அடுத்த நாள் கோஸு, அடுத்த நாள் இது மாதிரி ஒரு ஐட்டமாக வாங்குங்க. அரிசியை வேணான்னு சொல்ல மாட்டேன். அரிசியை குறைங்க, வீட்டை சேருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.